Hey guys, welcome back. Noise brand பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டை பயங்கரமாக டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வியரபிள் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஆடியோ ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ப்ராடக்ட்ஸ் இது வரைக்குமே லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனல்லேயே வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நாய்ஸ் ப்ராடக்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அப்கமிங்காக வந்து நிறைய நாய்ஸ் வீடியோஸ் வரும். ஸோ இப்போ நாய்ஸ்லேருந்து வந்து நாய்ஸ் 2 அப்படின்ற ஒரு பட்ஜெட் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம வீடியோவில் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸில் இவங்க என்னெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இது வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக, இந்த ப்ராடக்ட் நம்ம யூசேஜ்க்கு எப்படி இருக்குன்றது வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாய்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயிக்காக அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து ஹெட்ஃபோனோட மாடல் நம்பர் நாய்ஸ் 2 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இது ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நமக்கு வெளியில் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்பர் 1 வியரபிள் பிராண்ட், அதுக்கப்புறமா வந்து டிசைன் இன் இந்தியா, இந்த மாதிரிலாம் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே நம்ம பேக் சைடு வந்துன்னா 50 ஹவர் ப்ளே டைம் இருக்கதா சொல்கிறாங்க. டைப் சி சார்ஜிங் போட்டு 4 பேரிங் மோட்ஸ் இருக்குது, IPX5 ரேட்டிங் இருக்குது, அண்ட் லோ லேட்டன்சி சப்போர்ட் கூட இருக்கதா சொல்கிறாங்க. MRP நம்ம பார்த்தோன்னா 4,999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டி நல்லா இருக்குது, லென்த் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது அண்ட் ஒரு யூசர் மேனுவல். இப்போ வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸ்க்கு வரலாம். இமீடியட்டாக நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, ஹெட்ஃபோன்ஸ் வந்து செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. பேடிங்கோட குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஃபிட்டு கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குன்றத வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். கப்போட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு நம்ம பார்த்தோன்னா நாய்ஸோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேஷன் இருக்குது. லெஃப்ட் கப்பில் தான் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து ஆக்ஸ் கேபிளுக்கான போட்டு சார்ஜிங் போட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு மைக், LED இண்டிகேஷன், ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன், பவர் ஆன் ஆஃப் பட்டன், ப்ளஸ் வந்து நம்ம SD கார்டு வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் FM ரேடியோ சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, ஸோ இதோட ரிவ்யூ வந்து வீடியோட செகண்ட் பார்ட்டில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நாய்ஸ்லேருந்து மொத்தமாக வந்து ஒரு 3 கலரில் இந்த ஹெட்ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்க ப்ளூ, பிளாக், அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒயிட் கலரில். இந்த 3 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த ஹெட்ஃபோன்ஸை பற்றி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து செக் பண்ணிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைம் ஸ்டாம்ப் தரேன், உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டேரெக்டாக அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்டுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. இந்த கப்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா ஒரு மேட் ஃபினிஷோடு வருது. நல்ல ஒரு சாஃப்டான ஃபீல் கொடுக்குது. ப்ளஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஹிஞ்சு குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருந்தாலுமே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. காது வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. பட் ஸ்டில் ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப ஹெவியாக இல்லாததுனால நமக்கு வந்து பெருசாக ஸ்வெட் எதுவும் இல்லை. ஒரு ஃபுல் மூவி வந்து நம்ம கம்ஃபர்டபுளாகவே வந்து வியர் பண்ணி பார்க்க முடியுது. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணாத டைம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹிஞ்ச் குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.3ல வந்து பவர் பண்ணியிருக்காங்க. வீடியோ ப்ளேபேக், ஆடியோ ப்ளேபேக், இந்த மாதிரி லேட்டன்சி இஷ்யூ எதுவுமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. ஒரு சிங்கிள் ரூம் இல்லை ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியுது. நாய்ஸ்லேருந்து வந்து 40 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. கேமிங் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தது வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஸோ அப்பப்போ கேம்ஸ் வந்து நம்ம இந்த ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணி வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபோனோட கம்ப்ளீட்டாக நம்ம பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே LED இண்டிகேஷன் காட்டுது. சப்போஸ் நம்ம பேர் பண்ணல, வெறும் சுவிட்ச் ஆன் மட்டும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெட் அண்ட் ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆகும். பவர் பட்டனை நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணால் கால் அட்டென்ட் பண்ணுறது, மியூசிக் வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் ப்ளஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக் போகும். வால்யூம் மைனஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து ப்ரீவியஸ் ட்ராக் போகும். பட்டனோட ஃபீட்பேக் வந்து நல்லாவே இருக்குது. கண்ட்ரோல்ஸ் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. மற்றபடி வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம காதில் வியர் பண்ணியிருக்கப்போ பட்டன்ஸ் கூட வந்து ஈஸி ரீச்சபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இதில் வந்து நீங்கள் வேறு மோட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் டைம் டேப் பண்ண அடுத்தடுத்த மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படின்னா மல்டிபிள் மோட்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் வழியாக வந்து நீங்கள் கேபிள் வந்து இவங்களே பாக்ஸில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த கேபிள் கனெக்ட் பண்ணி மொபைல் இல்லை வேறு ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணி ஆக்ஸ்போர்ட் வழியாக வந்து நீங்கள் பாட்டு கேட்கலாம். அதில் அப்படின்னா FM ரேடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் சிங்கிள் டைம் டேப் பண்ணால் அடுத்து FM ரேடியோ மோடு போகும். ஸோ அதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு போனோம் அப்படின்னா SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. SD கார்டு வந்து இந்த லாஸ்ட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இன்னொரு வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா SD கார்டு மோடுக்கு போய்டும். ஸோ மல்டிபிள் மோட்ஸ்க்கு வந்து நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணி வந்து லிசன் பண்ணலாம். ஆடியோ குவாலிட்டி, கால் குவாலிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா ஃபஸ்ட்டு முக்கியமாக வந்து இதில் SBC கோடெக் சப்போர்ட் ஆகுது. அண்ட் லவுட்னஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா பயங்கர லவுடாக இருக்குது. ஸோ லவுட்னஸில் வந்து நம்மளுக்கு இஷ்யூ இல்லை. ஒரு 60% வால்யூமில் அதுவும் இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து
மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஹையர் வால்யூம்லேயே வந்து நம்மளுக்கு பெருசாக டிஸ்டார்ஷன் எதுவும் இல்லை. பாஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்குது, வோக்கல்ஸ் வந்து நல்லா கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கலாம், பட் பாஸ் வந்து வோக்கலை டாமினேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஃபீல்மே இல்லை. அந்த சவுண்ட் செப்பரேஷன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சின்னா ஃபோனில் வந்து ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் ஸ்லைட்டாக ட்வீக் பண்ணிக்கலாம். காலிங் நம்ம எடுத்துகிட்டா அவுட்டோரில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஓரளவு டீசெண்டாக சப்ரஸ் பண்ணுது. நம்ம பேசக்கூடிய வால்யூம் வந்து ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. லவுட்னஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. ஓவரால் காலிங்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நார்மல் யூசேஜ்க்கெல்லாமே வந்து தாராளமாக நம்ம இந்த மைக்கை கன்சிடர் பண்ணலாம். பேட்டரி பேக்கப் வந்து நம்ம நாய்ஸ்லேருந்து வந்து 50 ஹவர் ப்ளே டைமும் 100 ஹவர் ஸ்டாண்ட் பை வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பேட்டரி செம இம்ப்ரெசிவாக இருக்குது. பட் அவங்க கிளைம் பண்ணுறது எப்படி அப்படின்னா நம்ம 60 to 70% வால்யூம் கேட்கும்போது அந்த 50 ஹவர்ஸ் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60% வால்யூமே வந்து நமக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து ஓவரால் வந்து நல்ல என்ஜாயபிளான அவுட்புட் கிடைக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு. நான் ஒரு கம்ப்ளீட் கிரிக்கெட் மேட்ச் ஃபுல்லாக பார்த்ததுக்கே வந்து 10% கூட ட்ரைன் ஆகலை. பேட்டரி வந்து தரமாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறது அப் டு 2.5 ஹவர்ஸ் ஆகும். இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாவது அவுட்டோர் வாக்கு ரன்னிங் போகும்போது மைனர் ஸ்வெட் இல்லை ஸ்ப்ளாஷஸ் வந்து விஸ்டாண்ட் ஆகும். ஸோ நாய்ஸ்லேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து 1500 ₹1 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா, நாய்ஸோட ஓன் வெப்சைட்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அவைலபிலிட்டிக்கு இஷ்யூ இல்லை. அண்ட் நாய்ஸ்லேருந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து 1 இயர் வாரண்டி ஆஃபர் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து பட்ஜெட்டில் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் அதுவும் இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஃபீச்சர்ஸோடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாடலில் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓவரால் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ப்ராடக்டாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் யாராச்சும் வந்து ஆல்ரெடி நாய்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நாய்ஸ்லேயே வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் வாட்சஸ் மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ட்ரி லெவலில் நம்ம பார்த்தோன்னா நாய்ஸோட கேலிபர் 2 இருக்குது, ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து இன்டென்சிவாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ரிவ்யூ வந்து கூடி சீக்கிரமாக நம்ம சேனலில் வரும். சப்போஸ் இந்த வாட்ச் வந்து மோஸ்ட்டாக நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 1500க்குலாம் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ஆஃபர் சேனல்லே வந்து இதை பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ஆஃபர் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அங்கேயே வந்து செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான டீல்ஸ் எல்லாமே வந்து ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் நம்ம அங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். 1500 ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்காக பார்க்குறதா இருந்தீங்கன்னா கேலிபர் 2 ட்ரை பண்ணலாம். தாராளமாக நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ப்ராடக்ட் இது. அதுவே வந்து நீங்கள் காலிங் பர்பஸ் ரவுண்ட் டைலோட பார்க்குறீங்க அப்படின்னா அஜைல் 2 இருக்குது. பட் இது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் மாதிரி கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் ப்ளஸ் கால்குலேட்டர் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை காலிங் சப்போர்ட்டோட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அஜைல் 2 வந்து அப்பப்போ வந்து 2000 ஆர் லெஸ் தென் 2000லாம் கிடைக்கும். அந்த மாதிரி இதையும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம சேனலில் எவால்வ் 3 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். எவால்வ் 3 நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். 3500 பட்ஜெட் அப்படின்னா எவால்வ் 3 வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் எவால்வ் 3 வேணாம் ப்ரோ, ஸ்கொயர் டயலோட பார்க்குறீங்க அப்படின்னா நாய்ஸோட கலர் ஃபிட் விஷன் 2 பஸ் இருக்குது. ஸோ இது ஸ்கொயர் டயலோட வரும். இந்த வாட்ச் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். வேறு ஏதாவது ப்ராடக்ட் சஜஷன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நம்ம டெலகிராம் ஆஃபர் சேனல் அண்ட் டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.